எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் பிள்ளைகள் மேல, உன் சந்ததியின் மேல அது உதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற பிரேக் த்ரூ வந்துருச்சு. எனக்குன்னு வச்சிருந்த திறந்த வாசல் வந்துருச்சு. என் ஒளி வந்துருச்சு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், உங்க ஒளி வரல 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 வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாசத்துல கர்த்தர் உன்னுடைய ஒளியை உன்னிடத்துல வந்து சேர வைப்பார். உன் ஒளி வரும்னு ஆண்டவர் சொல்லல, உன் ஒளி வந்தது. It's came. God made a reunion. இந்த கடந்த 9 மாதங்களா உங்க ஃபேமிலில எந்தெந்த உறவுகள்லாம் முறிக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் ஆண்டவர் ரீயூனியன் பண்ண. அப்படி பண்றப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க பண்ணதெல்லாம், அவங்க பண்ண காயப்படுத்த காயங்கள் எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஒரு ரீயூனியனை கொடுக்க போறார். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். God will make your life shine before he visits you. அவர் உங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி, நான் வர்றேன் மகனே, நான் இருக்கிறேன் உனக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு காட்டுறேன். First light of God is the solution. ஏதோ ஒரு காரியத்துல குழப்பத்துல இருக்க உங்களுக்கு ஆவியானவர் இந்த மாதத்துல ஒரு தீர்வை கொடுக்க. ஒருவேளை இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு தெரியாம சில இடத்துல கால் வச்சிருந்தாலும் எனக்கு ஆவியானவர் ஒரு யூட்டர்னை கொடுக்க போறார். The divine solution of God. தெய்வீக தீர்வுகள் என்றும் ஒளியை கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த ஒளி வந்துருச்சுன்னா உங்க கன்ஃபியூஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவார். இந்த ஒளி வந்துருச்சுன்னா இனி பிசாசாலையும் மனுஷனாலையும் கர்த்தருடைய சித்தத்துல உங்களை குழப்ப முடியாது. வரைக்கும் சில டிபெண்ட் பண்ணி நீங்க சில விஷயத்துல கிராஸ் பண்ணிருக்கீங்க. நீ இதற்கப்புறம் என்னுடைய கரத்தை மாத்திரமே டிபெண்ட் பண்ணி இந்த மாதத்துல நிறைய காரியங்களை இயேசுவின் நாமத்துல நீங்க கிராஸ் பண்ண போறீங்க. ஆவியானவர் தெளிவா உங்களை பத்தி சொல்றார், நீ உன்னை எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவரால் மட்டும்தான் ஆகும். பிசாசுக்கு எந்த இடத்துல கைய வச்சா நீங்க டவுன் ஆவீங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். சில ஸ்பிரிச்சுவல் ட்ராப் உங்க லைஃப்ல பிசாசு வச்சு எலி பிடிக்கிற மாதிரி, அந்த எலி பிடிக்கிறதுக்குள்ள அந்த ட்ராப்ல என்ன இருக்கும், அந்த பொரியில என்ன இருக்கும்? ஒரு தக்காளி, ஒரு தேங்காய். எலிக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிச்ச ஒரு காரியத்தை வச்சுதான் பிசாசு உங்களை பிடிக்கும். பிடிச்ச ஒரு விஷயத்துலதான் உங்களை பிசாசு பொறி வைப்பான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்ற, அந்த பொரியில நீ மாட்டிருந்தாலும் சரி, arise and shine. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் இதுதான். எவ்வளவு டிராப்ல நீ மாட்டிருந்தாலும், எவ்வளவு குறியில நீ மாட்டிருந்தாலும், எவ்வளவு குறியில பிசாசு உன்னை மாற்றத்துக்கு தந்திரங்கள் போட்டிருந்தாலும், இந்த மாதத்துல இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்களுக்காக பிசாசு பிளான் பண்ணி வைத்திருக்கிற எல்லா டிராப்புகளையும் முன்கூட்டியே பலவானை முந்தி கட்டுகிறார். இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு விரோதமாய் பிசாசு வைத்திருந்த அந்த பொறி இயேசுவின் நாமத்துல முறியடிக்கப்படுவதா. சில சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குங்கிறத, யாபேசின் மேல இருந்த அதே கர்த்தருடைய கரம் உன் மேலும் இருக்குங்கிறதை உன் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் காட்டுகிற நேரம் வந்துருச்சு. 2வது ஒளி, பிசாசு வைத்திருந்த சில டிராப்ல இருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்து. இந்த மாசத்துல நிறைய பேரை ஜஸ்ட் மிஸ்ல கூட கர்த்தர் தப்புவிக்க வைப்பார். ஆனா ஒன்னும் உங்களை நெருங்க விடமாட்டார், பட கூட விடமாட்டார். 3வது ஒளி, தேர்ட் லைட், உங்க சிறை இருப்ப, உங்க ஜெயில் லைஃப்ல இருந்து ஆண்டவர் உங்களை வெளில கொண்டு வர போற. டிப்ரெஷன்ல நீங்க இன்னும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் உங்களை அஃபெக்ட் ஆக்கிட்டு தான் இருக்கிறோம். உங்களை மாத்திரம் இல்லை, உங்க குடும்பத்தையும் அது அஃபெக்ட் ஆகும். டிப்ரெஷன்ல வொர்ஷிப் பண்ணி துதிச்சிங்கன்னா உங்க குடும்பத்திலேருந்து ஒரு ஜீவ நதி எழும்பி உங்க மூலமா நிறைய பேர் அதை தோடும். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையில வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். எந்த விஷயத்துல எந்திரிக்க முடியாம இருக்கிறீங்களோ அந்த விஷயத்துல டிலே பண்ணாம எந்திரிச்சிருங்க. உங்க டைம் வந்துருச்சு. இந்த டைம்ல நீங்க எழும்பலன்னு வைங்களேன், you cannot rise up anymore. இந்த மாசத்துல கர்த்தர் கொடுக்கிற அடுத்த வெளிச்சம், சில காரியத்தை நீங்க ரீஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஒரு டிவைன் ரீஸ்டார்ட்டை கர்த்தர் கொடுக்க போறார். பிசாசு நிறுத்திருக்கலாம், சூழ்நிலை நிறுத்திருக்கலாம், மனுஷிகமா நிறுத்தப்பட்டிருக்கலாம், பட் யூ கோனா ஸ்டார்ட் இட் அகைன். இயேசுவின் நாமத்தில் நீங்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு ஆவியானவர் பேசுறார். உங்களை எமோஷனலா தாக்குனா நீங்க ப்ரேயர் பண்ண முடியாம உட்காந்துருவீங்க, டிப்ரெஷன்ல உட்காந்துருவீங்கன்னு பிசாசுக்கு தெரியுதுன்னா, உங்களை படைச்சவருக்கு எந்த இடத்துல கை வச்சா நீங்க திரும்பவும் ஒரு வேக்கப் கொடுப்பீங்க, திரும்பவும் எழுந்து நிற்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தரே உங்கள் தலையை உயர்த்துகிறவர், அவரே உங்கள் கிரீடம். எந்த இடத்துல பிசாசு உன்னை
தலகுனிய வச்சு உன்னை அவமானப்படுத்தினானோ வெக்கப்படுத்தினானோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை திரும்பவும் ஷைன் பண்ண வைப்பார். இந்த மாசத்துல இயேசுவின் நாமத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன். This month you will shine again in the place where you are ashamed. நீ வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்துல தான் திரும்பவும் கர்த்தர் முகத்துல இருக்கிற பிரகாசத்தை காட்ட போகிறார். ஒரு பிரகாசிக்கிற முகத்தையுடைய ஒரு நபராய் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். காரணம், உங்களை எந்த இடத்துல கை வச்சா நீங்க விழுவீங்கன்னு தெரிஞ்ச பிசாசுக்கு முன்னாடி எந்த இடத்துல உன்னை தொட்டா நீ பிரகாசிப்பன்னு தெரிஞ்ச கர்த்தர் சொல்றாரு, எலும்பி பிரகாசே, உன் ஒளி வந்ததே, கர்த்தருடைய மகிமை உன்னை தொட்டுச்சு. How will you shine? ஆவியானவர் அவருடைய மகிமை உங்க மேல பிரகாசிக்க பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஷைன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த விஷயத்துல இருந்து எழும்பிக்க ரொம்ப நாள் எடுக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, ஆவியானவர் உங்களை சீக்கிரமா எழுப்ப போறார். சில பேரை சீக்கிரமா எழும்ப வைக்க போறார். சீக்கிரமா எந்திரிக்க போறீங்க. சீக்கிரமா எழும்பி ஷைன் ஆக போறீங்க. சில பேர் கேட்டுட்டு இருக்கேன், என் கையில இருக்கிற சங்கிலி விழட்டும் ஆண்டவரே, அதுக்கப்புறம் நான் எந்திரிக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல எந்திரி, உன் கையில இருக்கிற சங்கிலி நான் விழ பண்றேன். சில பேர் ஆண்டவர் எழுப்புறதுக்கு ஏன் தெரியுமா லேட் பண்றாரு? இன்னும் ஏன் தெரியுமா சில தூதர்கள் உங்களை விசிட் பண்ணாம இருக்கிறாங்க? நீங்க ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரி உங்களை எழுப்பினா கூட நாளைக்கு அவரை மறக்க மாட்டீங்க, ஆண்டவரை விட்டு தூரமா போக மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க ஆண்டவருக்கு ஏற்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க சீக்கிரமே எந்திரிச்சுங்க. அவர் தீபம் என் தலையின் மேல பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். உங்க தலைக்கு மேல எந்த மனுஷனுடைய வார்த்தை இருக்கிற வரைக்கும் அந்த டிப்ரெஷன் தான் கொடுக்கும். உங்க மேல கர்த்தருடைய தீபம் இருக்கிற வரைக்கும் நீங்க எந்திரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்க லைஃப் எப்போ ஷைன் ஆகும் தெரியுமா? சில மரித்தவர்களை விட்டு நீங்க எந்திரிச்சே ஆகணும். மரித்தவர்கள்னா யாருன்னா தரிசனம் இல்லாதவர்கள். டைம் வேஸ்ட் பண்றவங்களோட நீங்க சேராதீங்க. யார் யாரெல்லாம் தரிசனம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ். தரிசனம் இல்லாத ஒரு நபரோடு நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அதே சோம்பலி நாவி உங்களுக்குள்ளேயும் வந்துடும். அப்புறம் எழும்பவே முடியாம ரொம்ப டல் ஆயிருவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ரொம்ப நாளா பிசிக்கலா மென்டலா ஸ்பிரிச்சுவலா இருக்கிற டல்னஸ் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட போறார். யார் ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி ஓடுறீங்களோ உங்க முகம் வைக்கப்படாது, உங்க பிரகாசமும் குறையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்குது? உங்கள்கிட்ட இருக்கிற காரியத்தை ஆவியானவர் ஷைன் ஆகும். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வச்சு நீல ரத்தனங்களை உனக்கு அஸ்திபாரமா மாத்துவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அஸ்திபாரத்தையே நான் மாத்த போறேன். God is going to change your basement. ஐயோ, நான் இந்த இடத்துல இருக்கிறேனே, எப்படி என்னால் ஷைன் ஆக முடியும்? என் ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி, என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, என்னால் எப்படி பிரதர் ஷைன் ஆக முடியும்? இந்த வார்த்தை யாருக்கோ பெரிய ஆட்களுக்கு நோ இல்லைங்க, உங்களுக்கு தான். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்க வைக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். எவ்வளோ கொளுத்துது வெயில், அது மாதிரி உங்க பாதைய கர்த்தர் அவ்வளவு ஷைன் ஆக்க போறார். சில பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, ஆண்டவரே ஏன் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை போக விட்டீங்க? நீங்க முன்னாடியே தடுத்திருந்தா நான் நின்றுப்பேன்ல, ஏன் ஆண்டவர் இவ்வளோ காயத்துக்குள்ள என்ன விட்டீங்க? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, சில நேரத்தில் ஆவியானவர் உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஹீ இஸ் அ ஜென்டில் காட். விட்டு பிடிப்பார், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீங்கள் முன்னாடியே ஆண்டவர் உங்களை சொல்லியிருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக ஏற்றிருக்க மாட்டீங்க. சில நேரத்தில் சூழ்நிலையை வச்சு தான் உங்களை சரிப்படுத்துவார். சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி அலோவ் பண்ணுறாருன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் கேரக்டர் மாறணும். இந்த இருள் மாறணும்னா உங்கள் பிடிவாதம் மாறணும். இந்த ஒளி, it's none other than the light of God is the source of God. கர்த்தருடைய ஒளி தான் கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு சோர்ஸ்.